அனைவருக்கும் வணக்கம். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. இப்படி தாங்க இருக்குது இந்த திராவிட மாடல் அரசினுடைய இந்த கொள்ளை அடிப்பதில். டாஸ்மார்க்கில் இன்னைக்கு 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதாக அமலாக்கத்துறை இடி தெரிவித்திருக்குங்க. இந்த டாஸ்மார்க் நிறுவனம் 2003ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அரசுக்கு வருமானம் வேண்டி கொண்டு வரப்பட்டது தான் இந்த டாஸ்மார்க். அன்றைய 2003 அன்றைய வருமானம் 7500 கோடி ரூபாய். இன்றைக்கி தமிழகத்தில் 5000 கடைகள் டாஸ்மார்க் கடைகள் செயல்படுது. இந்த 5000 கடைகளில் சராசரியாக ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் வருமானம் வருதுங்க. இப்போது இந்த அரசாங்கம் இந்த டாஸ்மார்க்கிறது அச்சய பாத்திரம் மாதிரி. நம்ம ஆளுங்க எப்போதுமே வீராணா ஏரி ஊழலிருந்து 2G விஞ்ஞான ஊழல் வரைக்கும் இன்றைக்கி டாஸ்மார்க் ஊழல். திராவிட மாடல் அரசினுடைய அமைச்சர்கள், அதனுடைய நிர்வாகிகள் அனைவருமே திறமசாலிங்க. திராவிட மாடல் நிகருக்கு கொள்ளை, அதாவது கொள்ளை திராவிட மாடல். கொள்ளை அடிப்பதில் துரிதமாக கரெக்டாக கச்சிதமாக கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் இந்த திராவிட மாடல் அரசினர். ஏன்னு சொன்னால், ஒரு டாஸ்மார்க்கில் ஒரு குடிமகன் குடிக்கக்கூடிய டாஸ்மார்க், அவன் குடிச்சிட்டு பொண்டாட்டி தாலியை அறுத்துட்டு அடவு வச்சு குடிச்சிட்டு எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி விதவையாக இருக்காங்க. மக்கள் தமிழகத்தில் எத்தனையோ மக்கள் இன்றைக்கி ஜிஹெச்சில் போய் பாருங்கள். ஜிஹெச்சில் 18 வயசு, 20 வயசு, 22 வயசு, 30 வயசு, ஒவ்வொருத்தவங்களும் கல்லீரல் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு. ஒரு அரசாங்கம் மக்களை காக்க வேண்டும். மக்களை குடிக்க வைத்து அவர்களை நடுத்தெருவில் நிற்க வைக்கக்கூடிய அரசாங்கம் நமக்கு தேவையா? அதாவது குடிமகன் குடிக்கின்ற சரக்கில் ஊழல் செய்யக்கூடிய அரசு நமக்கு தேவையா? அவங்க எதுக்கு கொள்ளையடிக்கிறாங்க? 2026 தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்கு அண்டா குண்டா வெள்ளி கொலுசு எல்லாம் கொடுக்கணும். அவங்க எங்கே போவாங்க? திராவிட மாடல் ஆட்சியாளர் எங்கே போவாங்க? அப்போ அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. மக்களுக்கு கொடுக்கணும்னா பணம் வேணும்ல, அதுக்கு தான் அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் இவங்களுக்கெல்லாம் முதல் காரணம் மக்கள் தான் காரணம். திராவிட மாடல் அரசாங்கம் டாஸ்மார்க்கில் ஊழல் செஞ்சுருக்குன்னு அமலாக்கத்தை சொல்லியிருக்கு. இதுக்கு யார் காரணம்? மக்கள் தான் காரணம். ஏன்னா தேர்தல் அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க? இன்னுமா வறுமையிலே வச்சுருக்கிறது தானே. மக்கள் என்ன பண்ணுவாங்க? வறுமையிலே இருக்கனால கொடுக்குற பணத்தை ஏதோ அண்டா குண்டா ஏதோ வாங்கிட்டு ஓட்டை போட்டுருவாங்க. மீண்டும் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலான்ட்டு அவங்க மறுபடியும் கொள்ளை அடித்து கொண்டு தான் நிற்கிறார்கள். 50 ஆண்டு காலமாக இந்த திராவிட மாடல் 50 ஆண்டு காலமாக தமிழக மக்களை முட்டாளாக்கி வறுமை நிலையே தள்ளி வச்சுருக்காங்க. யாருமே இங்கே அடிமட்ட மக்கள் அடிமட்டமாகவே இருக்காங்க. பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான், ஏழை ஆகிட்டே இருக்கிறான். இதுதான் இந்த திராவிட அரசாங்கம் 50 ஆண்டு காலம் மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் இந்த திராவிட மாடல் டாஸ்மார்க் ஊழல், குடிக்கிற சரக்கில் ஊழல் பண்ணக்கூடிய பொங்கல் தொகுப்பில் ஊழல், மதுபானத்தில் ஊழல், மதுபான ஆலையில் ஊழல், சரக்கு ஏற்றக்கூடிய அந்த வாகனத்தில் ஊழல், அந்த பாட்டில் தயாரிக்கக்கூடிய இடத்துல ஊழல், இப்படி எத்தனை ஊழல்? மக்களே சிந்திப்பீர். வருகின்ற தேர்தலிலாவது சிந்தித்து ஓட்டு போடுங்க. தமிழகத்தை ஆளக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு, இது திராவிட மாடல் அரசா இல்லை குடிகார மாடல் அரசா? ஏன்னு சொன்னால், இன்னைக்கு திமுக திராவிட மாடல் அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் ஊழல்களையும் மக்கள் மன்றத்தில் இன்னைக்கு டிஎம்கே ஃபைல்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒவ்வொரு குறைகளையும் திமுகவுடைய ஆட்சியினுடைய அவலங்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், தமிழகத்தில் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒப்பற்ற ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் மக்கள் மன்றத்தில் இன்றைக்கி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. மக்களே, 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அண்ணாமலை அல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. சிந்திப்பீர், செயல்படுவீர்.